வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கல்யாணமான ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி மருமகளை கொடூரமாக வேட்டையாடி கொல்ல துடிக்கிற ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து தப்பிக்க போராடுற நம்ம ஹீரோயின் கடைசியில் தப்பிச்சாங்களாங்கிற அந்த கதையை சொல்லக்கூடிய இந்த படம் தான் ரெடி ஆர் நாட். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குதுங்க, தமிழ் டப்பில் கிடையாது. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் 2 பசங்க ஓடி வராங்க, அலெக்ஸ் அண்ட் டேனியல். இப்போ அலெக்ஸை பீரோக்குள்ளே பூட்டி வச்சுட்டு டேனியல் வெளியே நிற்கிறான். திடீர்னு அங்கே ஒருத்தர் ரத்த கலவையோட டேனியல்கிட்ட வந்து உதவி கேட்குறான் அவனை காப்பாற்ற சொல்லி. அப்போ டேனியல் வந்து அவன் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி அவன் கத்துன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த ஃபேமிலியும் வராங்க, மாஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த அம்பை வச்சு இவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அவன் அன்றைக்கி கல்யாணமான மாப்பிள்ளை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொண்ணு கதறி அழுகிறா, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அவள் சொல்கிறத கேட்காம இழுத்துட்டு போய் அவனை கொலை பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த ஃப்ரேமை கட் பண்ணா ஒரு 30 வருஷம் கழிச்சு இங்கே நம்ம ஹீரோயின் கிரேஸ் உட்காந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மேடையில் என்னென்னலாம் பேசணும்னு சொல்லி ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளையும் வராரு, 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அலெக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஃபேமிலி பார்த்தோன்னா ஒரு மாதிரியான ஃபேமிலி, அதை சலிச்சுட்டு ஒன்றால் இருக்க முடியுமா, இல்லைன்னா சொல்லி இப்போவே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அதெல்லாம் விடு, நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே டேனியல் வரான். அங்கே ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து 2 பேரும் கீழே போகிறாங்க. அப்புறம் கீழே எல்லாருமே ப்ரிப்பராக இருக்கிறாங்க. ஸோ கல்யாணமும் ஆக போகுது, அப்புறம் கல்யாணமும் முடியுது. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்களையும் மீட் பண்ணுறாங்க. நம்ம கிரேஸு எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, அவங்களால உணர முடியுது. சரி பார்த்துக்கலான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி வருது. அப்புறம் ரூமுக்குள்ளே 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிரேஸ் ஒரு உருவத்தை பார்த்து கத்துறா. அங்கே பார்த்தா ஒரு கிளவி நிற்கிது. கீழே எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. நம்ம எதுக்கு கீழே போகணும்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல் இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணும்னா மிட் நைட்டில் ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் இப்போ அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு கேம் தானே, கேம்னா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி இவளை வெல்கம் பண்ணி ஒரு புது டைனிங் ஹால்குள்ளே போகிறாங்க. ஸோ இவள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அங்கே ஹண்டான மான் தலை, அதே மாதிரி வெப்பன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இவளுக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. அப்புறம் அந்த டேபிளில் எல்லாம் லைனாக உட்காடுறாங்க. அங்கே உட்காந்துருக்கிறவங்க ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இவள் ஃபீல் பண்ணுறான். அப்புறம் இந்த ஃபேமிலியோட ஹெட் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து சில இன்ட்ரோலாம் கொடுக்குறாரு. இறந்து போனவர், அதாவது இவரோட முன்னோரான லீ பெய்டை பற்றி. இவங்க ஜென்ரேஷன் இந்த அளவுக்கு பெருசாக வந்தது காரணமே அவர் தான். ஸோ இந்த அரண்மனை, அதே மாதிரி இவங்களோட ப்ரைமரி பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா கேம் ரூல்ஸு, கேம் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இதில் தான் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ இவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தவங்க வர்றதா இருந்தால் கூட இந்த மாதிரி கேம் வச்சு தான் ஏற்றுக்கிடுவாங்க. ஸோ அதுதான் இவங்களோட தீமை. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு இப்போ கொடூரமான கேம் வச்சு ஒருத்தங்களை கொண்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை பற்றிலாம் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கார்டு வரும். ஸோ அந்த கார்டில் என்ன கேம் இருக்கோ அதை தான் ஸோ விளையாடணும். அந்த பாக்ஸில் சிம்பிளான கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க கிட்ட போய் கடைசி அந்த பொண்ணுக்கிட்ட போகும். ஸோ அவள் அந்த கார்டை எடுக்கிறா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக்னு சொல்லியிருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ அலெக்ஸ் ரொம்ப பதட்டமாகறான். வீட்டோட ஹெட் நம்ம கிரேஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அலெக்ஸ் என்ன பண்றான்னா, அவ காதுல சொல்றான், பெட்ரூம்ல வந்து மீட் பண்ண சொல்றான். உடனே அவ இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர், இந்த கேம்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹெட் கிரேஸை தனியா கூட்டு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்றான். நீ வந்து போய் ஒளிஞ்சுக்கோ, ஸோ காலையில வரைக்கும் நீ ஒளிஞ்சிருக்கணும், ஸோ அதுக்குள்ள நான் உன்னை கண்டுபிடிச்சிருவோம், அப்படி கண்டுபிடிச்சா நீ அவுட்டு அப்படிங்கிறான். அதுக்கு அவ சொல்றான், நான் ஜெயிக்கணும் அவ்வளவுதானே, சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவ சில கேள்வியெல்லாம் கேட்கறான். இங்கே ஏகப்பட்ட கேமராஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த கேமராஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கறா. ஸோ அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லை நாங்கள் ட்ரெடிஷ்னலாக தான் விளையாடுவோம். ஸோ இந்த டைமில் நாங்கள் கேமரா, அதே மாதிரி டோர் எல்லாத்தையும் நாங்கள் லாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஹெட் சொல்கிறான், நான் 100 எண்றேன். ஸோ அந்த 100 எண்றதுக்குள்ளே நீ இந்த வீட்டில் எங்கே வேணாலும் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவ்வளோ ரெடி ஆகிட்டு ஒளியறதுக்கு வேகமாக போகிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கன்ஸு, அதே மாதிரி கோடாலி, இந்த மாதிரி ஆயுதம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் செம்ம காண்டில் உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் உண்மையிலேயே அவளை லவ் பண்ணான். ஸோ அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து நம்ம ஃபேமிலியில் இது ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இது பண்ணலைன்னா நான் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேமில் அலெக்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவன் போய் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் தயாராகிடுவாங்க அந்த பொண்ணை ஹண்ட் பண்ணுறதுக்கு. இவங்க எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் எஸ்கேப் ஆயிடுவான், ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் கிரேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக லிஃப்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அப்புறம் திடீர்னு டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன சின்ன பிள்ளை மாதிரி நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், சரி நம்ம விளாட்லான்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே வராங்க. இந்த கேப்பில் வீடெல்லாம் சுற்றி வர
உட்காராங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு 2-3 சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு. அந்த வீட்டில் 2 சின்ன பசங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சர்வெண்ட் இருப்பாங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பையன் காணாமல் போயிருப்பான். அந்த பையனை தேடி ரூமாக அந்த சர்வெண்ட் சுற்றிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஹீரோயினை யாரோ பின்னாடி இருந்து இழுப்பாங்க. அது வேற யாரும் இல்லை, அலெக்ஸ் தான். கிரேஸை அங்கே ஒரு பெட்டுக்கு பின்னாடி உட்கார வச்சு ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுவார். திடீர்னு பார்த்தா அந்த ரூம்குள்ளே அந்த சர்வெண்ட் வந்துருவாங்க. உடனே அலெக்ஸ் கிரேஸை சத்தம் போடாமல் இங்கேயே உட்காரு, பெட்டுக்கு பின்னாடி உட்காந்துருன்னு சொல்லி 2 பேரும் மறைஞ்சு கொடுவாங்க. ஸோ அந்த ரூமில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சர்வர் வெளியே போகலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டமால்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சர்வெண்ட் தலையில் அந்த ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்க சுட்டுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓடியாருவா லூசுத்தனமாக வந்து நான் தான் சுட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவங்களோட மொத்த ஃபேமிலியும் கிட்ட வந்து பார்த்தா அது சர்வெண்ட்டு. ஸோ இந்த சீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஸ்டன் ஆயிடுவானே சொல்லலாம். இது எல்லாத்தையும் நேரில் பார்த்த கிரேஸ் பார்த்தோன்னா ரொம்ப மிரண்டு போய் ரொம்ப ஷாக் ஆகியிருப்பா. ஸோ அலெக்ஸ் பக்கத்தில் இருந்துட்டு பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை திட்டுறாங்க, என்ன செஞ்சு வச்சிருக்க, சர்வெண்ட்டை போய் சுட்டிருக்க அப்படின்னு. அப்புறம் அவள் இல்லை நான் தெரியாமல் சுட்டுட்டேன்னு சொன்ன உடனே சரி அந்த பாடியை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்லி அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு லேடி சொல்கிறாங்க அலெக்ஸ் வந்து காணாமல் போயிட்டான். ஸோ அவன் வந்து கிரேஸை காப்பாற்றுறதுக்கு தான் போயிருப்பான். அவன் அவளை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவளை போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ஃபேமிலி மொத்தமாக இங்கேருந்து மூவ் பண்ணி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேஸ் செம்ம காண்டாகி அலெக்ஸை சத்தம் போடுறா. இதையெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாஷாக பேசுகிறா. ஸோ அவன் சொல்கிறான் நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணேன். ஸோ இதை நான் சொல்லியிருந்தானே நீ என்னை விட்டு போயிருப்ப. இப்பயும் சொல்கிறேன் உண்மையிலேயே நான் உன்னை இப்போ காதலிக்கிறேன், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த கேமரா கதவு எல்லாத்தையும் பார்த்தேன்னா நான் திறந்து வச்சிடுறேன். ஸோ நீ தப்பிக்கிறதுக்கு ரெடியாக இருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஷூவெல்லாம் கொடுத்து அவன் இங்கேருந்து ரூட்டு சொல்கிறான். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டில் கட் பண்ணி போ அப்படின்னு சொல்லி இவளுக்கு வழி சொல்லிடுறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டெல்லாம் கிழித்து ஷூவெல்லாம் டைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவள் ஸ்ட்ரைட்டாக நடந்து போகிறாள். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவளுக்கு சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுது, லெஃப்டா ரைட்டான்னு அவளுக்கு தெரியாமல் போயிடுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு டோர் கிட்ட போய் நின்றா. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை தூக்கிக்கிட்டு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அந்த இவளை தேடிக்கிட்டு இருக்காங்க, இவள் கிடைச்சாலா இல்லையா அப்படின்னு. அதில் அந்த கிளவி கண்டிப்பாக சொல்லுது அவள் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா, நம்ம எப்படியும் தேடி கண்டுபிடிச்சலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அவள் டோரை ஓப்பன் பண்ணுறா. கரெக்டாக பார்த்தா 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக நேருக்கு நேரம் நிற்கிறாங்க. மொத்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரேஸை ஷாக் ஆகி போய் அப்படியே நின்று பார்க்குறாங்க. சரி டக்குன்னு பாடியை கீழே வச்சுட்டு நம்ம அட்டாக் பண்ணிடலான்னு குனிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு கிரேஸுக்கு பின்னாடி இந்த வீட்டில் ஒரு எமிலின்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் அவள் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுவா. அவளும் பார்த்தோன்னா சர மாதிரியா வாட்டில் சுட ஆரம்பிச்சிருவா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவள் கன்னை எடுத்துகிட்டு ஏடா கூடமாக கண்டமானே சுட்டுக்கிட்டு இருப்பா. அதில் கிரேஸ் தப்பிச்சு போயிடுவா. ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் டென்ஷன் ஆயிடுவாங்க, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி சுடுற அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா டேலண்ட்லாம் கிடையாது, சும்மா லூஸ் மாதிரி சுட ஆரம்பிச்சிருவா. ஸோ திடீர்னு அழுக ஆரம்பிச்சிருவா. உடனே இந்த ஃபேமிலி என்ன செய்வாங்கன்னா சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிரேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமாக எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு போகிறாங்க. பட் அங்கே எல்லா ரூமும் க்ளோஸ் ஆகியிருக்குது. அப்போ திடீர்னு ஒரு ரூம் மட்டும் திறக்குது. திடீர்னு அங்கே டேனியல் வாரான். அங்கே வந்து டேனியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறான். ஸோ இந்த விஷயம்லாம் அவனுக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக நிற்கிறான். அதே மாதிரி இவளையும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா உனக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், நீ இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த டைமில் அவளும் ஓடி போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் இவன் வந்து நான் அவளை நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லி இவன் கத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபேமிலி இவனை தேடி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கன்னு சொல்லும்போது அவள் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி தெனவட்டா சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சத்தம் போடுறாங்க, ஸோ நீ வந்து குடிக்கிறதுக்கு தான் லைக் அப்படின்னு. ஸோ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பின்னாடி எமிலின்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே வரா. எனக்கு வந்து கன்று சரியில்லை, என்னால் சுடவே முடியலன்னு சொல்லி அழுதுட்டு வரா. சொன்னேன் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாரு, டோன்ட் கிரை அப்படின்னு. அந்த பொண்ணோட அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கொஞ்சுறாங்க. ஸோ அழாத, உனக்கு கன்னுக்கு பதிலாக நாங்கள் வேற ஒன்று தாரோன்னு சொல்லி கிராஸ் போ ஒன்று கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற இன்னொரு சர்வெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நான் அவளை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வேமா வருவா. அதுக்குள்ளேயும் பார்த்தனா அவள் வாயிலே அம்பு விட்டுருவா. இவங்க வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. மறுபடியும் அவள் அந்த கன்று தான் சரியில்லைன்னு சொல்லி அழுகிறா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ல இருந்து ஒரு லேடி இருக்கும். அந்த லேடி என்ன கேட்பாங்கன்னா இத்தனை பேர் செத்துட்டாங்களே, ஸோ இதெல்லாம் நம்ம பலி கொடுக்குற மாதிரி தானே, ஸோ இதுக்கப்புறமும் நம்ம அவளை கொல்லணுமான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற கிழவி சொல்கிறா இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை மட்டும்தான் நம்ம கொல்லணும், ஸோ அதையும் பார்த்தோன்னா காலையிலுக்குள்ள நம்ம கொல்லணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு நரபலி கொடுக்குற ஃபேமிலி, காலையிலுக்குள்ள நரபலி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாருமே செத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவரோட முன்னோர்கள் லீ பேன்னு ஒருத்தர் சொல்லுவார்ல, ஸோ அவங்களால. ஸோ மறுபடியும் அந்த பொண்ணை தேடி இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ இந்த பொண்ணு பார்த்தனா அந்த ரூம் இந்த ரூம்னு சொல்லி எல்லா ரூமும் தேடி கடைசியாக ஒரு ரூம்குள்ளே வரா. அவள் எங்கே வரானா ஃபஸ்ட்டு ஒரு டைனிங் ஹாலுக்கு கொண்டு போனாங்களே, ஸோ அங்கே வந்துடுறா. அந்த ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கன்ஸு புல்லட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து லோட் பண்ணிக்கிறா. லோட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து பார்க்குறா. ஸோ கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, கையில் கன்னு, ஸோ கல்யாண நாள் அதுமா நம்ம இப்படி நிற்கிறோமேன்னு சொல்லி பார்த்து ஃபீல் பண்ணுறா. இந்த கேப்பில் அலெக்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
அந்த லாக் ஆன டோர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண முடியுமான்னு சொல்லி அந்த கேமரா ரூம்குள்ளே போய் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சைடு இவங்களாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம கேமராவை பார்த்து அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம ட்ரெடிஷனல்லாம் மாற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் கன்னெல்லாம் மாற்றும்போது எதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் மாற்றக்கூடாது, ஸோ நம்ம கேமராவை பார்த்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொண்டுறலான்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த டைமில் கிரேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கிச்சன் ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு டோர் க்ளோஸ் ஆகிருக்குது. சரி அந்த டோரை நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணுறாங்க. அதில் புல்லட் இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு சர்வெண்ட் ஒருத்தன் வந்துடுறான். ஸோ அவன் வந்த உடனே இவங்க மறையலான்னு சொல்லி ஒரு டேபிள் கடியில் உட்காந்து அந்த கன்னில் வந்து புல்லட்டை லோட் பண்ணுறாங்க. இவங்க அந்த புல்லட்டை போடும்போது அந்த ரூமில் சத்தம் கேட்ட உடனே அந்த சர்வெண்ட் சுற்றி வந்து பார்க்குறான். ஸோ இவங்க கடைசியாக ஒரு வழியாக புல்லட்டை போட்டுட்டு புல்லட்டை லோட் பண்ணிவிட்டு கடைசியாக அவனுக்கு முன்னாடி எய்ம் பண்ணுறாங்க, ஷூட் பண்ணிடலான்னு. அவன் சிரிக்கிறான். ஸோ இதெல்லாம் சுடாது, இது வந்து ஒரு டம்மி அப்படின்னு சொல்லிடுறான். கன்று தானே சுடாது. அவன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீ கொதிக்க போட்டு வச்சுருக்கான். ஸோ அதை எடுத்து அவன் மண்டையில் ஓங்கி அடித்து இங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ரூம் பக்கம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கேமராஸ் எல்லாமே ஆனில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அலெக்ஸ் தான் இது பண்ணியிருப்பான்னு சொல்லி டவுட் வந்துடும். இவங்க அந்த கதவெல்லாம் உடச்சி உள்ளே போவாங்க. உள்ளே போய் பார்த்தா அலெக்ஸ் வந்து அந்த கண்ட்ரோல் ரூமே பார்த்தீங்கன்னா அடித்து உடச்சிக்கிட்டு இருப்பான். இதில் அவங்க அப்பா செம்ம காண்டாயிடுறாரு. காண்டாயிட்டு நம்ம ட்ரெடிஷன் பற்றி தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸையே அடிக்கிறாரு. ஸோ இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் அவங்க அப்பாவே அடிச்சிட்றான். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா டேனியல் வந்து தடுக்கிறான், வேண்டாம் சண்டை போடாத அப்படின்னு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து அலெக்ஸை அடிச்சிடுறாரு. இந்த கேப்பில் கிரேஸ் வந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3வது சர்வெண்ட் ஒருத்தர் இருந்தாங்களே, அவங்க வந்து உள்ளே உட்காந்து பயந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கிரேஸ் சொல்லுவா, பயப்படாத நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி சொல்லும்போது திடீர்னு அவள் இங்கே தான் இருக்கிறா கிரேஸ் அப்படின்னு சொல்லி அவள் கத்த ஆரம்பிச்சதில் தெரியாமல் லிஃப்ட்டோட பட்டனை அழுத்தினால லிஃப்ட் அப்படியே கீழே க்ரஷ் ஆகி அப்படியே அந்த இடத்துல இறந்துருவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீ கப்பில் அடி வாங்கினால அந்த சர்வெண்ட் அவன் வந்து ஹெட்டை பார்த்து சொல்கிறான், இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிற டோர் எதுவுமே க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த லிஃப்ட்டில் வேறு அந்த சர்வெண்ட் வேறு இறந்துட்டா, ஸோ எந்த டோரையும் நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட அந்த வீட்டோட ஹெட் என்ன செய்யறான், செம்ம காண்டாயிடுறான். தம்மா தூண்டு இருக்கிற அவளை நம்மளால் பிடிக்க முடியல, அவள் ஒவ்வொரு இதையும் கடந்து போயிடுறா, நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காண்டாயிடுறான். இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் வந்து ஒரு விண்டோ சைட்லேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கேருந்து எப்படியும் தப்பிக்கணும்னு சொல்லி அங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணி சைடில் ஒரு கார்டன் இருக்குது, அந்த கார்டன் வெளியே வேகமாக ஓடுறா. இவன் அங்கே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸில் போய் அங்கே ஒளியிறா. அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜார்ஜிங்கிற ஒரு குட்டி பையன் அங்கே வாரான். அங்கே வந்து அந்த பையன் வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறா, என்னை எப்படினாலும் காப்பாற்றுவியான்னு கேட்கக்குள்ளே அந்த பையன் திடீர்னு ஒரு கண்ணை எடுத்து இவள் கையிலேயே சுட்டுறான். இவள் கையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டை விழுந்துருது. ஸோ இவள் காண்டாகி சின்ன பையனாவது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்துறான். அந்த பையனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவன் சுட்டதில் அவள் கை ஃபுல்லாக ரத்தமாயிருது. அந்த பதட்டத்தில் திரும்பும்போது பக்கத்தில் ஒரு ஆடு மண்டையை பார்த்து இவள் பயந்து போய் ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் விழுந்துடுறா. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொணமாகவே இருக்குது, எலும்புக்கூடு மண்டை, ஒரே கெட்ட நாத்தம் வேற. அங்கே ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டு அவள் எங்கேயாவது தப்பிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறா. ஸோ அந்த ஏணி வழியே அவள் மெதுவாக மேலே ஏறி வரா. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏணி உடஞ்சி போயிடுது. ஸோ ஒத்த கையில் அங்கேருந்து தொங்கிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் வேற கையில் வேற கன் ஷாட் பட்டு ஓட்டையை வேற ஆயிடுது, இன்னொரு பக்கம் வேற கை வேற வழுகுது. ஸோ முயற்சி பண்ணி கையை தூக்கி மேலே இன்னொரு கையை தூக்கி வைக்கிறா. அங்கே ஒரு ஆணி இவள் கையில் குத்திடுது. ஸோ அந்த கையில் ஆணி குத்தின சப்போர்ட்டில் தான் அவன் தொங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் கஷ்டப்பட்டு மேலே ஏறி அதுக்கப்புறம் அவள் ட்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் கிழிச்சு அந்த ரத்தம் வர்ற இடத்துலலாம் ஃபுல்லாக துணியை வச்சு கட்டிடுறா. உடனே அவள் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே ஓடுறத என்ன பண்ணுறான்னா இவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தி பார்த்துட்டு அங்கே இருக்கிற சர்வெண்ட்டை சொல்லி அவளை எப்படினாலும் பிடிச்சி கூப்பிட்டு வந்துரு, ஸோ நான் இங்கே ஃபேமிலிட்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லி இப்போ போயிடுறா. இங்கே நம்மளால் என்ன பண்ணுறா அப்படின்னா வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பி கிரில்லெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருந்து எப்படியும் தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வளைச்சி உள்ளே போகிறா. ஸோ அந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா அவள் முதுகில் அப்படியே குத்தி கிழிக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம தப்பிச்சிடணும்னு சொல்லி வெளியே எஸ்கேப் ஆயிடுறா. ஸோ அங்கே வந்து ரோட்டை நின்றுக்கிட்டு இருக்கா. அங்கேருந்து ஒரு வண்டி ஒன்று வருது, அதை நிப்பாட்டணும்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் நிப்பாட்டாமல் போயிடுறா. உடனே இவ காண்டாகி பணக்காரவங்களாம் என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிடுறா. ஸோ இங்கே வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வெண்ட் நான் எப்படினாலும் அவளை கண்டுபிடிச்சி கூட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹெட்டு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப கவலையில் இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது, ஸோ அதுக்குள்ளே அவளை கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே அதே மாதிரி கெட்டி போட்டிருந்த அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கட்டையை உடச்சிட்டு எப்படியும் தப்பிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே அதே மாதிரி சர்வெண்ட் பார்த்தீங்கன்னா கிரேஸை பிடிச்சிடுறாரு. கிரேஸை பிடிச்சிட்டு எப்படியும் அடித்து தூக்கிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் சர்வெண்ட்டை போட்டு அடின்னு அடித்து தப்பிக்கலான்னு முடிவு பண்ணுறா. ஸோ அங்கே பக்கத்தில் இருந்த காரில் ஏறி ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறா. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலில் ஒர்க் ஆகுறது. ஸோ அதனால் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் டக்குன்னு எந்திரிச்சு இவளுக்கு ஒரு மயக்க ஊசியை போட்டு
இவளை கடத்தி இங்கே கூட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் சர்வெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஒரு வீடியோ கால் பண்ணி இந்த ஃபேமிலி கிட்ட பேசுகிறான். நான் அவளை பிடிச்சிட்டேன், நான் அங்கே தான் கூட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாயை மூடங்குள்ளே பார்த்தீங்கன்னா அவள் எந்திரிச்சு சர்வனை ஓங்கி அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா கார் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி கவுந்துருது. ஸோ அந்த காரில் இருந்து கிரேஸ் ஒரு வழியாக வெளியே வந்துடுறா. வெளியே வந்த உடனே பார்த்தா அங்கிட்டிருந்து டேனியல் துப்பாக்கியோட வாரான். ஸோ இவ சொல்கிறா, நீ என்னை கொலை பண்ண மாட்டே, என்னை விட்டுருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், ஸோ அந்த ட்ரெடிஷ்னல்காண்டி நான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த கன்னை வச்சு இவளை அடித்து தூக்கிட்டு வந்துடுறான். ஸோ வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளை ஃபுல்லாக 4 சைடும் கெட்டி போட்டு இவளை பலி கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி சுற்றி நிற்கிறாங்க. விடிய போகுது. ஸோ மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ ஒன்று குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே ஃபைனலாக இவங்களை நரபலி கொடுத்துடலான்னு சொல்லி கத்தியை எடுத்துகிட்டு கரெக்டாக குத்தும் போது பார்த்தீங்கன்னா இவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் பார்க்குறா ஏன் எல்லாருமே ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ கடைசி பார்த்தா டேனியல் எல்லாத்துலேயும் விஷத்தை கலந்துருப்பார். ஸோ அதுலேருந்து அவளை காப்பாற்றுறதுக்காண்டி அவளை கூட்டு வராரு. ஸோ டேனியல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்கெல்லாம் திருந்துவாங்கன்னு பார்த்தேன், திருந்தவே இல்லை, ஸோ அதனால் இவங்கெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சலான்னு முடிவு பண்ணேன், அதனால் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பேசி திரும்புங்களையும் பார்த்தீங்கன்னா டேனியலோட ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா எதுக்கு நிற்கிறாங்க. ஸோ கன்னோட நின்று ஸோ இவளை காப்பாற்றினது நீ தான் சொல்லி டேனியலை சுட்டுறாங்க. ஸோ டேனியல் பார்த்தீங்கன்னா கழுத்தில் குண்டடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். ஸோ கிரேஸ் இங்கேருந்து எப்படியும் தப்பிச்சு போயிருன்னு சொல்கிறான். ஸோ கிரேஸ் தப்பிச்சு இன்னொரு ரூமுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஃபேமிலியோட ஹெட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வழக்கம் போல் பேச ஆரம்பித்தோடனே இவ காண்டாகி பக்கத்தில் இருக்க பெரிய விளக்கு எடுத்து அவர் அடின்னு அடித்து தூக்கி போட்டுறா. ஸோ ஹெட்டும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஸோ அந்த விளக்கு கீழே பட்டு என்ன ஆகுதுன்னா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ கிரேஸ் மறுபடியும் தப்பிச்சு இன்னொரு ரூமுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே டேனியோட அம்மா வந்துடுறாங்க. அவங்களுக்கும் கிரேஸுக்கும் சண்டை நடக்கும்போது கிரேஸ் அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்து அவங்க மண்டையிலேயே அடித்து அவங்களையும் கொண்டுறாங்க. ஸோ இந்த டைமில் அலெக்ஸ் தப்பிச்சு வரான். தப்பிச்சு வந்தோடனே டேனியல் பார்க்குறான். ஸோ அங்கே டேனியல் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப இமோஷனலாகி அழுதுறான். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் செத்து கிடக்குறாங்க. ஸோ அலெக்ஸ் கடைசியாக கிரேஸ் கிட்ட வந்துடுறான். சாரி என்னை மன்னிச்சிரு, நான் இதுக்குள்ளே உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு டென்ஷன் ஆகிடுறான். டென்ஷன் ஆகிட்டு இந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு, ஸோ இதுக்கு மேலே உன்னை வெளியே விட மாட்டேன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் மறுபடியும் கூப்பிட்றான். ஸோ மறுபடியும் கிரேஸை என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சி கெட்டி போட்டுறாங்க. கெட்டி போட்டுட்டு இந்த தடவை அலெக்ஸ் தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் மந்திரத்தெல்லாம் சொல்லி அலெக்ஸ் குத்தலான்னு சொல்லி கத்தியை ஓங்கி குத்தும்போது என்ன ஆகுதுன்னா கிரேஸோட ஷோல்டரில் குத்திடுது. ஸோ அந்த கிரேஸ் அதுலேருந்து தப்பிச்சு அந்த கத்தியை பிடுங்கி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விண்டோவோட ஸ்க்ரீனை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது. ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அப்போனா இத்தனை நாள் வரைக்கும் பொய்யா, ஸோ இதைத்தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸோ இந்த விஷயம்லாம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, வெளியில் போனால் இதை எல்லாத்தையும் இவள் சொல்லிடுவா, ஸோ இவளை வந்து இப்போவே கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த கிளவி கோடாலி எடுத்து இவளை கரெக்டாக கொல்ல வரும்போது என்னென்னா வெடிச்சு செதறிடுறா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேஸை அட்டாக் பண்ணுற வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறிடுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் வந்து இவட்ட வந்து கெஞ்சிரான், என்னை விட்டு போயிடாத, பாத்தியா எனக்கு எதுவுமே ஆகலை, ஸோ இந்த ஃபேமிலிக்காண்டி தான் இது மொத்தத்தையும் பண்ணுனேன்னு சொல்கிறான். ஸோ அந்த டைமில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் ஆன மோதிரத்தை கலட்டி இவன் மூஞ்சில் வீசி எரிஞ்சிடுறாங்க. வீசி எரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவனும் வெடிச்சு செதறிடுறான். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து இவ தான் ஜெயிச்சிருக்கா. ஸோ இந்த வீட்டில் அப்படியே தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சேரில் பார்த்தீங்கன்னா அந்த லீ பேவோட உருவத்தை அப்படியே காட்டி முடிச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, போதண்டப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து ஒரு தம்மு போடுற மாதிரி இந்த படத்தை அப்படியே முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்த 5வது நிமிஷத்துலேருந்தே கதைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. எங்கேயுமே தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம படத்தோட ஹீரோயின் சமரா வீவிங்கோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். டார்க் காமெடியும் இந்த படத்தில் வர்ற த்ரில்லர் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல லாஜிக் மிஸ் ஆகுங்க. நிறைய இடத்துல ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அது நிறைய பேத்துக்கு பிடிக்குமாங்கிறது டவுட்டு தான். மொத்தத்தில் இந்த ரெடி ஆர் நாட் படம் பார்த்திங்கன்னா ஒரு அசாதாரணமான ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் த்ரில்லர். உண்மையிலேயே இந்த அவங்க ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷ்னல், அதே மாதிரி பணக்கார குடும்பங்களோட வெறித்தனம் மற்றும் அந்த பெண்ணோட வாழ்க்கை, மரணம், போராட்டம், ஸோ இது எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கலந்த படமாக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.